எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி காலையிலிருந்து அவருடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுடனும் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக பெஞ்சமினை பொறுத்தவரை நேற்று முன்தினம் அவரை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்த நிலையில் தற்பொழுது அவருடன் சந்திப்பதற்காக பெஞ்சமின் வருகை தந்திருக்கிறார். நேற்று முன்தினம் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்ட நிலையில நேற்று ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்று தான் என்ன தவறு செய்தேன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அங்கு சென்று நான் என்ன துரோகம் செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கினார்கள், கட்சியின் பொறுப்புகளிலிருந்து நீக்கினார்கள் என்று உணர்ச்சிபூர்வமாக பேசி கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். காலையில் அந்த பகுதியை சேர்ந்த அதிமுக முக்கிய பிரமுகராக பார்க்கப்படக்கூடிய மாதவரம் மூர்த்தி மட்டும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வருகை தந்திருந்த நிலையில் தற்பொழுது மாதவரம் மூர்த்தியுடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் பெஞ்சமினும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். காலையிலிருந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் அதே போன்று சமீபத்தில் நீக்கப்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களை நீக்கியிருந்தார். அந்த இடத்திற்கு வேறு தனது ஆதரவாளர்களை மாவட்ட செயலாளர்களாக பொறுப்பாளர்களாக நியமித்திருந்தார். அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் என அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிற சூழ்நிலையில் தற்பொழுது கட்சி பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். நேற்று அவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடம் சென்று நான் என்ன துரோகம் செய்தேன், என்னை ஏன் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, எதற்காக நீக்கினார்கள் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், நீங்க தொடரலாம். எடப்பாடி பழனிசாமி காலையிலிருந்து கட்சியின் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக பிரிந்து செயல்படுகிறார்கள். ஒரு குழு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த குழுவில் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை கட்சி பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தார். அதே அந்த நீக்கிய தருவாயில் தான் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமினும் அவரது மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் ஏன் என்னை நீக்கினார்கள், எதற்காக நீக்கினார்கள், நான் என்ன துரோகம் செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன், என்னை நீக்கியதற்கான காரணம் என்ன என்று நேற்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்று உணர்ச்சிபூர்வமாக பேசியிருந்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி காலையிலிருந்தே தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சமீபத்தில் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சந்தித்திருக்கிறார். கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடனான இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. தாம் எந்த அணியையும் சாராதவர் என பெஞ்சமின் கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.